ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஈஸியாக ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து மிஸ்டேக் கூட கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் உள்ள மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது ஒரு லைனில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும். ஸோ மினிமம் வந்து ஒரு 10 மிஸ்டேக் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதினா போதும். ஸோ 10 மிஸ்டேக் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா கரெக்டாக 10 எழுதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ½ மார்க் கொடுத்துருவாங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் கொடுப்பாங்க ரெகுலராக அப்படிங்கிறதுக்கு சைடில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன்க்ளூடில் வந்து கண்டிப்பாக ஹேஷ் சிம்பிள் தான் வரணும். அதே போல் ஐஓஸ்டிஎம்க்கு முன்னாடியும் பின்னாடியும் லெஸ் தென் கிரேட்டர் சிம்பிள் இருக்கணும். ஸோ இது இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக இந்த சிம்பிள் நீங்கள் மாற்றிருங்க. அடுத்து ரெண்டாவது, ஒவ்வொரு லைன் வந்து கண்டிப்பாக செமிகோலனோட எண்ட் ஆகணும். அதே போல் ஃபங்க்ஷன் நேம் வந்து கோலன்லேயோ இல்லை செமிகோலனையோ எண்ட் ஆகக்கூடாது. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது, பப்ளிக்கு, ப்ரொடெக்டட், ப்ரைவேட்டு, இது 3 கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிக்கும் போது கோலன் வச்சுருக்கணும், அதாவது டபுள் டாட் வச்சுருக்கணும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்னால் இருக்கணும். கேப்ஸில் வந்து எதுவுமே வரக்கூடாது. நாலாவது, ஆல் கீவேர்ட்ஸ் இன் லோயர் கேஸ், அதாவது எல்லா கீவேர்டுமே கிளாஸு, இன்ட்டு, வாய்டு, கேரு, இந்த மாதிரி எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் இருக்கணும். கேப்ஸில் வந்து வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நோ ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எங்கேயுமே வரக்கூடாது. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதை மாற்றிருங்க. சி அவுட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் 2 கன்டினியூஸாக வரும். சி இன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் 2 கன்டினியூஸாக வரும். இப்போ கொடுத்துருக்கது தான் ரைட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்போ மாற்றி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை தகுந்த மாற்றிக்கணும். ஸோ சி அவுட்னா லெஸ் தென் சிம்பிள் 2 போடணும். சி இன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் 2 போடணும். நெக்ஸ்ட்டு டபுள் கோலன் நாட் அலவுடு, டபுள் கோலன் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு சிங்கிள் கோலன் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த 7 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ஓகே, இப்போ வந்து மார்ச் 2023 கேட்ட கொஸ்டின் பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்க்ளூடுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வரணும், ஹேஷ் தான் வரணும். ஸோ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்து எரர், அடுத்து கரெக்டர், இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த சீரியல் நம்பர் வந்து லைன் நம்பர் போட போகிறோம். ஒவ்வொன்றிலையும் எந்த லைனில் மிஸ்டேக் இருக்கோ அந்த லைன் நம்பர் போடணும். அந்த மிஸ்டேக் இந்த இடத்துல எடுத்து எழுதணும். அடுத்து நம்ம அதில் என்ன கரெக்ஷன் பண்ணுறோமோ அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்க்ளூட் மாதிரி டாலர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லைனில் மிஸ்டேக் இருக்குது. எரர் வந்து அந்த சென்டென்ஸ் அந்த லைனை வந்து அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிட்டு அந்த டாலரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு ½ மார்க் கிடச்சிரும். அடுத்து 3ஆவது லைன் பாருங்கள், கிளாஸ் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேஸ் பக்கத்தில் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ½ மார்க் கிடச்சிரும். அடுத்து பப்ளிக், 5ஆவது லைன் பாருங்கள், பப்ளிக் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட், இது 3மே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் வந்து கோலன் வைக்கணும். பட் இதில் கோலன் வைக்கல. ஸோ அதனால் அந்த கோலன் வச்சு நீங்கள் எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ½ மார்க்கு. அடுத்து பேஸ் அப்படிங்கிற டிரைவ்டு கிளாஸு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிம்பிள் ஒன்று, இந்த சிம்பிள் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ½ மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் லைன். 13ஆம் லைனில் பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. பட் அந்த செட் ப்ராக்கெட்டில் வந்து லாஸ்ட்டில் கோலன் வைக்கல. ஸோ அதனால் அது செமிகோலன் வைக்கல. அதுக்கான அதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி எழுதிங்க, ½ மார்க் கிடச்சிரும். அடுத்து பாருங்கள், டிரைவ்டு கிளாஸ், கிளாஸ் டிரைவ்டு போட்டு இந்த இருக்குது. அதாவது டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க. டபுள் கோலன் வரக்கூடாது, சிங்கிள் கோலன் தான் வரணும். அதை எடுத்துகிட்டு சிங்கிள் கோலன் போட்டு எழுதினீங்கன்னா அதுக்கு ½ மார்க்கு. அடுத்து கிளாஸுக்கு முன்னாடி சி வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சி வந்து கேப்ஸில் வரக்கூடாது. இது வந்து கிளாஸுங்கிறது கீவேர்டு. அந்த சி கேப்ஸில் வரக்கூடாது. அதனால் ஸ்மாலில் எழுதணும். அதே போல் இங்கே வந்து டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க. அது வரக்கூடாது. சிங்கிள் கோலன் தான் வரணும். அடுத்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இப்போ இன்ட்டு மெயின்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோலன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோலன் வந்து வரக்கூடாது. அதை எடுத்துகிட்டு எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மிஸ்டேக் நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஈஸியாக வந்து 5 மார்க் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மார்ச் 2024 பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்க்ளூடுக்கு முன்னாடி பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், ஹேஷ் சிம்பிள் போடணும். அதுக்கடுத்து அடுத்த பாருங்கள், யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செமிகோலன் வரும். பட் இவங்க கோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம செமிகோலன் போடணும். அடுத்து கிளாஸுங்கிறது கீவேர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் வரணும். அடுத்து கிளாஸுங்கிறது கீவேர்டு வந்து கண்டிப்பாக ஸ்மால் லெட்டர் தான் வரணும். அவங்க கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனில் வந்து அந்த கேப்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஸ்மாலில் எழுதினா போதும். அடுத்து பாருங்கள், ப்ரைவேட் வந்து கண்டிப்பாக எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். பட் இவங்க வந்து கேபிட்டல் பி போட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டல் பி எடுத்து ஸ்மால் பி போடணும். அதே போல் ப்ரைவேட்டில் வந்து எண்டில் கோலன் தான் வரணும். இவங்க வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல கோலன் வைக்கணும். அடுத்து பாருங்கள், ப்ரொடெக்டட், அது வந்து ஸ்மால் பி வரணும். அதுக்கடுத்து பப்ளிக் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் வரணும். போட்டு லாஸ்ட்டில் வந்து கோலன் வைக்கணும். அது முக்கியம்.
அடுத்து வாய்டுங்கிறது ஒரு கீவேர்டு. இதில் வி வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வி எடுத்துகிட்டு நம்ம ஸ்மால் வி போடணும். அடுத்து லாஸ்ட்டில் இந்த ப்ராக்கெட் பாருங்கள், ப்ராக்கெட் சொன்னேன், ஸ்கொயர் ப்ராக்கெட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். நெக்ஸ்ட்டு கிளாஸுங்கிறது கீவேர்டு. இதில் சி வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த கேப் சி எடுத்துகிட்டு ஸ்மால் சி போடணும். அடுத்து இங்கே டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க. டபுள் கோலன் எடுத்துகிட்டு சிங்கிள் கோலன் போடணும். பப்ளிக் அப்படிங்கிறது பி கேப்ஸ் பி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம ஸ்மால் பி போடணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் இந்த இருக்குது. பப்ளிக் பாருங்கள், பப்ளிக் கேப் சி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஸ்மால் போடணும். இந்த இடத்துல கோலன் வைக்கணும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வரும்பொழுது மெயின் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். அது வந்து கேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின்ங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர் எழுதிருங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளான மிஸ்டேக், உங்களுக்கு எந்த மிஸ்டேக்லாம் கரெக்டாக தெரியுமோ அந்த மிஸ்டேக் மட்டும் கண்டுபிடிச்சி கரெக்ஷன் பண்ணி எழுதுங்க போதும். ஈஸியாக வந்து 5 மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. தேங்க்யூ.